Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 19/12/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் 2024 நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு இத்தனை நாளாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீட் யூஜி 2024 நான் கலந்துக்கிட்டேங்க சார், ரீஃபண்ட் ப்ராசஸ் எப்போ வரும், ரீஃபண்டு எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்டட், செக் யுவர் பேலன்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக சென்டாக்கில் நான் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டேன் அப்படின்ற மாணவர்களுக்கு உடனே நான் சென்டாக்கில் கலந்துக்கவே இல்லைங்க சார், எனக்கு இந்த வீடியோ தேவையில்லைன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கான செய்தியும் இருக்குது. சென்டாக்கில் நான் 2024 கலந்துக்கிட்டவங்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ அப்படின்னா 18/12/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீஃபண்ட் இஸ் பீயிங் இனிஷியேட்டட் டு ஃபேஸ்டு மேனர், அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த மாதிரி பிரித்து அனுப்புகிறாங்க. ஃபார் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போதே நம்ம தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது, who remitted the registration fees to CENTAC for UG Counseling 2024. இப்போது பாண்டிச்சேரிங்கிறது யூனியன் டெரிட்டரி, அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மி. ஸோ முதல்ல இப்போ சென்டாக்கில் உங்களுக்கு இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அக்கார்டிங்லி த கேண்டிடேட் ஆர் ஹியர் பை இன்ஃபார்ம்டு தட் ஃபேஸ் 1, அப்போது முதல் கட்டமாக ரீஃபண்ட் ஹேஸ் பின் மேடு டு 533 கேண்டிடேட்ஸ். அப்போது முதல் கட்டமாக 533 மாணவர்களுக்கு ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் நான் சென்டாக் யூஜி 2024 கலந்துக்கிட்டு எல்லா ரவுண்ட்லேயும் நான் கலந்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு எந்த விதமான சீட்டும் கிடைக்கல அப்படின்ற எலிஜிபிள் கேண்டிடேட்டில் 533 மாணவர்களுக்கு இந்த ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்த ஃபேஸில் ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அந்த மாதிரி அடுத்தடுத்த சுற்றுகளில் அமௌண்ட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகும். அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நேற்று கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சுதா, இல்லை இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குமா, ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3 வருமா அப்படின்ட்டு. இனி அவ்வளோதான், 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு எண்டு கார்டு போட்டாச்சு. இனி டைரெக்டாக 2025 தான். அப்போ 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுனால ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டட். அதில் சென்டாக்கில் 533 தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு முதல் கட்டமாக அமௌண்ட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த 533 மாணவர்களுமே எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டு எந்த ரவுண்ட்லேயும் சீட்டு கிடைக்காத மாணவர்கள். ஓகேங்களா? சரி, நான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் எடுத்தேன் சார் சென்டாக்கில் அப்படின்னா அடுத்த கட்டத்தில், 2வது கட்டத்தில் வரும் ரவுண்டு 2 ரவுண்டு 3 அப்படின்னா உங்களுக்கு அதில் எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு நோட் த ஃபாலோயிங். மாணவர்கள் கீழே கொடுத்துள்ளதை கவனத்தில் கொள்ளவும். ரீஃபண்ட் ஹேவ் பீன் சென்ட் டு த சேம் அக்கௌண்ட். அப்போது நீங்கள் சென்டாக்குக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் கட்டினீங்களோ, எந்த கார்டிலிருந்து பணம் கட்டினீங்களோ அதே கார்டுக்கும்
அதே கார்டு வச்சுருக்கிற அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரெமிட் பண்ணுவாங்க, சென்டாக் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மெசேஜை பார்த்துக்குங்க. ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆனதுக்கான மெசேஜ் பேங்க்லேருந்து வரும். இல்லை நீங்கள் வந்து உங்கள் நெய்பர் சர்க்கிள்லையோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக யார் மூலியமாவது கட்டியிருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இப்போவே சொல்லி வச்சுருங்க. சென்டாக்கில் நம்ம கட்டின ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகுது, பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க அப்படிங்கிறத இப்போவே சொல்லி வச்சுருங்க. ஆர் ப்ரௌசிங் சென்டரில் ஏதாவது கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டயே சொல்லி வச்சுருங்க. இஃப் தேர் இஸ் அன் inordinate delay in creating the refund, the candidate should take up the matter with his or her bank, quoting the refund reference number which will be made available in the candidate's login dashboard. இப்போது இந்த 533 மாணவர்கள் யார் அப்படிங்கிறத சென்டாக்கினுடைய டேஷ்போர்டில் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய லாகின் ஐடியை போட்டு பார்த்து அந்த 533 மாணவர்களுடைய பெயர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குதா. இந்த 533 மாணவர்களும் யாருன்னா இது வரைக்கும் சென்டாக்கில் கலந்துக்கிட்டு எல்லா ரவுண்ட்லேயும் கலந்துக்கிட்டு எந்த சீட்டுமே கிடைக்காத மாணவர்கள் தான். அப்படி அந்த பெயர் பட்டியல் உங்கள் பேரில் இருக்குது. நேற்று தான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இன்னொரு 10 days வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். 10 daysக்குள்ளே ரீஃபண்ட் ஆயிரும். அப்படி வராத பட்சத்தில் நீங்கள் எந்த பேங்க்லேருந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த கார்டுலேருந்து கட்டினீங்களோ அந்த வங்கி கிளையினை நீங்கள் நேரில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிட்டு இருக்குது, எனக்கு டிலே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் தமிழ்நாட்டில் போட்டிருக்கிறேன், எப்போ எனக்கு ரீஃபண்ட் ஆகும்? ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டிருக்கிறேன், எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னா, சென்டாக் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம், உங்களுக்கே தெரியும். அப்போது அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மி. அதுலேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா phase 1க்கு தான் ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்குது. அங்கேயே phase 2 phase 3 அந்த மாதிரி உங்களுக்கு முதல் கட்டம் இரண்டாவது கட்டமாக பிரித்து அனுப்புவாங்க. கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கு டிசம்பர் லாஸ்ட் வீக் ஆர் ஜனவரி 2nd வீக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலையும் ஸ்டார்ட் ஆகிடும். பிஃபோர் பொங்கல் ஆர் ஆஃப்டர் பொங்கலுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும் மாணவர்கள் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் டிலே ஆகும், ஸ்ட்ரென்த் அதிகம். அதனால் ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜனவரி லாஸ்ட் வீக்கிலிருந்து பிப்ரவரி எண்டுக்குள்ளே அமௌண்ட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆயிரும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் எல்லா அப்டேட்டையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் போடுற எல்லா வீடியோஸுக்கும் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2025க்கு என்எம்சியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. சிலபஸ் அவைலபிள் இன் எஸ்ஏபி வியூஸ் டெலகிராம் சேனல். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு டைமு என்எம்சி வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் 2024 என்ன சிலபஸ் இருந்ததோ அதே சிலபஸ் தான். சிலபஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2025க்கு நான் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன், எஸ்பெஷலி செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன். இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் நான் வந்து டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், வீட்டிலேருந்து போயிட்டுருக்கிறேன், இல்லைன்னா வெளியில் ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேங்க சார் அப்படின்ற மாணவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய கோச்சிங் கிளாஸில் ஆர் உங்களுடைய ஓன் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிவிட்டு, அது போக எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் சமயத்தில் உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் ஆர் உங்களுடைய கோச்சிங் சென்டர்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் அப்படிங்கிறது நீட் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே 720 மார்க்ஸுக்கு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இது வந்து ஆன்லைனில் ஆப்பில் டெஸ்ட் எழுதலாம். அதுக்கு நம்ம 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி 1 டிசம்பர்லேருந்து போயிட்டுருக்குது. இது வரைக்கும் 6 டெஸ்ட் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போது நீங்கள் இந்த மிஸ் பண்ண டெஸ்ட்டையும் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்பில் 30 days வரைக்கும் இருக்கும், அவைலபிளாக இருக்கும்.
மிஸ் பண்ண டெஸ்ட்டை நான் எழுதணும் அப்படின்றவங்களுக்கு அந்த மிஸ் ஆன டெஸ்ட்டை மட்டும் ஆஃப்லைனில் வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய டெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் ஆப்லேயே டெஸ்ட் எழுதி டெஸ்ட்டை முடித்த உடனே உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது இப்போ 200 மினிட்ஸில் நீங்கள் இன்றைக்கி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்துடும். அதில் கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் கார்டும் உங்களுக்கு வந்துடும். இந்த 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ்க்கும் சேர்ந்து 3000 rupees சார்ஜ் பண்ணுறோம். வில்லிங் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜிபே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக டெஸ்ட் எழுதலாம். ஆர் ஃபோன்பே பண்ணலாம், ஆர் பேடிஎம் பண்ணலாம். இதை பற்றின மேற்கொண்டு தகவல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மேலும் விளக்கங்கள் தேவைப்படுறவங்க உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சென்டாக்குக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை சார் அப்படின்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது சென்டாக்குக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.